இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்டவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் என்னவென்றால், ஆண்டவரால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை, இது ஆண்டவரால் இதை செய்ய முடியாதது என்று நாம் நினைத்து கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏசப்பா இந்த உலகத்துல ஒரு மண்ணினால் ஒரு மனிதனை உருவாக்குகிறார், அவயங்களை படைக்கிறார், எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஒரு ஜீவனுள்ள ஒரு மனிதனாக அவர் மாற்றுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் எந்த காரியமா இருந்தாலும் எல்லாராலும் கைவிடப்பட்டு இருக்கலாம், ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் ஜனங்கள், அதில் நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மேல் நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும்போது, ஆண்டவரை தவிர என் வாழ்க்கையை இதை மாற்ற முடியாது நம்பும் போது, அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு ஆண்டவர் இறங்கி உதவி செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் திடீரென என்று ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், அற்புதங்களை செய்தார். இதை யாராலையும் இதை செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில செய்தார்கள் என்று அநேகர் சாட்சி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று நாம் நினைக்கலாம். சாட்சி சொல்லுகிறவர்கள் சொல்லுவாங்க, ஆனா நாம் அதை கேட்கிறவங்க அதை காட்டிலும் ஒரு பிரச்சனையில் நாம் இருப்போம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியுமா, இவர்களுக்கெல்லாம் செய்யறாரு, எனக்கு செய்ய முடியுமா? நிச்சயமா முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்ம சூழ்நிலைகளை மாற்ற முடியும். உன் பிரச்சனையை காட்டிலும் உன் தேவன் பெரியவர். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலையை காட்டிலும் ஆண்டவருடைய வல்லமை பெரிது. அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை, அவர் வார்த்தையில் வல்லமை, ஜெபத்தில் வல்லமை, துதிக்கும் போது வல்லமை எப்படிங்க வருது? நீ விசுவாசிக்கும் போது, நீ முழு மனதாக ஆண்டவரே நீங்க தான்ப்பா என் வாழ்க்கைய மாத்த முடியும், உங்களை தவிர என் வாழ்க்கைய மாத்த முடியாது என்று நினைக்கிற உங்களுக்கு தான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆண்டவரால் முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க என்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ தேவ மனிதர்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். மரித்தவர்களுக்கு ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ வியாதியின் படுக்கையில இருக்கிறவங்க, ஒரு ஆபத்துல சிக்கி இருக்கிறவங்களை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீ என்ன சூழ்நிலையில் இருக்கலாம், பணத்தின் நிமித்தமாக நீ மாட்டிக்கொண்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் மனிதனால் அதை செய்ய முடியாது, உங்களால் முடியாதது, ஆனால் ஆண்டவரால் முடியும். இன்றைக்கு இந்த நிமிஷம் வாழ்க்கையை மாற்ற முடியும். நீ ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது, முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது, நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற முடியும். இன்றைக்கு எனக்கு ஆகாரம் இல்லை, இன்றைக்கு என்னுடைய காரியம் நாளைக்கு என்ன நடக்குமோ, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, சமாதானம் இல்லை, நான் நிம்மதியா தூங்கல, எனக்கு தூக்கம் வரல. நிச்சயமாக ஆண்டவரை நீ துதிக்கும் போது உங்களுக்கு நல்ல தூக்கத்தை ஆண்டவர் தருவார், நல்ல சமாதானத்தை தருவார். நீங்க ஆண்டவரை மாத்திரம் பின்பற்றும் போது, ஆண்டவர் மேல் நீ இந்த நெருக்கத்துல ஆண்டவரை நோக்கி நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவரால் கூடாதது, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களால முடியாது ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கைய மாத்த உங்களால முடியும், என் பிரச்சனையை மாத்த உங்களால முடியும், என் திருமண வாழ்க்கையை மாற்ற உங்களால முடியும், என் பண தேவையை சந்திக்க உங்களால முடியும், என்னை நிம்மதியாக என்னை நிறுத்த உங்களால முடியும் என்று எல்லாவற்றுக்கும்
மேலான தேவனை நீ ஆராதிக்கும் போது உங்களை நிச்சயமாக ஆண்டவர் விடுவிப்பார். உங்களை கைவிடாத தேவன். மனிதங்க கைவிட்டுடலாம், மனுஷங்க ஏமாத்தலாம். ஆனா இந்த ஏமாத்துற உலகத்துல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர். உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நிச்சயமாக ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் அற்புதம் ஆண்டவரால மாத்திரம்தான் வரும். எந்த மனுஷனால் ஜெயத்தை கொண்டு வர முடியாது. எந்த ஊழியக்காரரிடத்திலிருந்து நாம ஆண்டவர்கிட்ட ஒப்புர ஆகாம இருக்கும்போது, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க என்ன வார்த்தை கேட்டாலும், நீங்க முழுமையாக ஆண்டவரை தேடும் போதுதான் அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்க எங்க தேடி போக தேவையில்லைங்க. உங்க அறையில அதிகாலையில இல்ல இரவு நேரத்துல தனியா நீங்க போய் உங்க பிரச்சனைய சொல்லி மனுஷங்கிட்ட ஓடி சொல்ல வேணாம். உங்க தேவை எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் உங்க கண்ணீரை பார்ப்பாரு. உங்க சூழ்நிலைய அவருக்கு தெரியுங்க. யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. யாருமே உங்களை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா உங்களுக்காக கவலைப்படுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கண்கள் உங்களை நோக்கி பார்த்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தரும். அவரோட ஆண்டவரால் முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த வேலையில ஆண்டவரே இசப்பா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க. அற்புதங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.